வணக்கம். நான் உங்க ஜனா பேசுறேன். இப்ப என்ன கன்டென்ட் பார்க்க போறோம்னா, சூர்யாவின் பரிசுத்த காதல் கதை இதுதானா? கார்த்திக் சுப்புராஜ் பலே திட்டம். என்ன விஷயம்ன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். நடிகை சூர்யா சாரோட நடிப்பில் இறுதியா கங்குவா திரைப்படம் வெளியானது. ஆனா இந்த திரைப்படம் படம் எதிர்பார்த்த வெற்றி பெறல. ஆனா எப்படியாவது ஹிட் படம் கொடுக்கணும் வேணுன்ற ஒரு கார்த்திக் சுப்புராஜ் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க சூர்யா. தற்போது அவருடைய இயக்கத்துல ரெட்ரோ படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு சூர்யாவுக்கு ஜோடியா பூஜா ஆஷ்டன் நடிச்சிருக்காங்க. மேலும் சூர்யாவின் 45வது படத்தில் விறுவிறுப்பான நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் ஆர்ஜே பாலாஜி இயக்குறாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்றும் வரதா கேள்விப்பட்டிருக்குது. ரெட்ரோ படத்தில் படப்பிடிப்புகளுக்கும் விறுவிறுப்பாக தான் முடிஞ்சிருக்கு. தற்போது இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வரதாகவும், இந்த படம் மே மாதம் முதல் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆக இருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கும் இந்த படத்தின் அதிக அளவுக்கான அதிரடி ஆக்ஷன் படமாகவே காணப்படும். ஆனால் சூர்யா வச்சு இயக்கும் ரெட்ரோ திரைப்படத்தில் காதல் கதையை மையமாக கொண்டு நகர்த்தப்படுகிறது. இதனால் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு அதிக அளவில் இப்போ இந்த படத்துக்கு இருக்குது. இந்த படத்தில் இப்போ இந்த படம் மூலமாக கார்த்திக் சுப்புராஜ் சூர்யா ஒரு வெற்றி பாதை கழிச்சு வருவாருன்ற ஒரு விஷயம் நம்ம நம்பலாம் கண்டிப்பாக. இந்த நிலையில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ திரைப்படம் கதை என்னவென்று தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதன்படி காதல் மனைவிக்காக ஒரு ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து மீண்டும் கேங்ஸ்டர் தலைவனாக ரெட்ரோ படத்தில் சூர்யா சார் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கதை போலவே ஏற்கனவே மாரி, அமர்கலம், பீமா போன்ற கதைகள்லாம் வெளியாகி இருக்கு. இந்த கதையும் அதோடய ஒத்து போகுது. ஆனாலும் இந்த கார்த்திக் சுப்புராஜ் கதையை செதுக்கி சூர்யாவுக்கு ஒரு வெற்றி படமாக கொடுப்பாருன்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா கார்த்திக் சுப்புராஜுடைய டைரக்ஷன் பற்றி நம்மளுக்கு தெரியும். அவர் இந்த படத்தில் நம்ம சூர்யா சார் என்ன மாதிரி ஒரு கலக்கிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு மே 1 தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.